ஓகே, கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த 3 நாள் செமினாரில் இன்றைக்கு 3வது நாள் அவங்க எல்லாரையும் சந்திப்பது மிகப்பெரிய சந்தோஷம். குறிப்பாக இந்த நாளிலே எங்களுடைய ஆசிரியர் கேபிசியினுடைய ஸ்டாஃப் ரெவரண்ட் ஜான் பெனியல் நம்ம மத்தியில் இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். அவர்களை கைகளை தட்டி நாம் வரவேற்போம். ஃபஸ்ட்டு நாள் கெஸ்ட் டீச்சர் அவங்க, ஆனாலும் இன்றைக்கு வருவேன்னு சொல்லி வந்தாங்க. என்னுடைய சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், கிங்டம் தியாலஜி ஆஃப் தி பைபிள் வர்சஸ் ரிலீஜியன் தியாலஜி ஆஃப் தி பைபிள். ராஜ்யம் குறித்த இறையியல் வேதாகமத்தில், அதற்கு வர்சஸ் எதிராக மத ரீதியான இறையியல் பைபிளில் 2 வித்தியாசப்பட்ட இறையியல் இல்லையா. அது டோட்டலாக ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பேஜில் உள்ளது சிலபஸ். இது மொத்தம் 16 கண்டென்ட் இருக்கும். இது என்னுடைய சப்ஜெக்டினுடைய சிலபஸ். ஆக்சுவலாக எல்லாருக்கும் கிடச்சிருக்கா? யாருக்கா கிடைக்கலையா? ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, பாஸ்டர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு கிடச்சிருக்கா? உங்களுக்கெல்லாம் இருக்கட்டும். ஓகே, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை இல்லை. அம்மா இருக்கா உங்களுக்கு? நீங்கள் வாங்காமல் விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் பிரிண்ட் எடுக்கும்போதே உங்கள் ஞாபகம் வந்துச்சு, செல்லியம்மா எனக்குன்னு ஒன்று கேட்பாங்க அப்படின்னு. ஓகே ஓகே, அம்மா கொடுத்துருக்கீங்க. ஃபுல்லாக ஒன் இல்லை. ஓகே சரி. ஓகே, இது ஃபஸ்ட்டு பேஜில் உள்ளது சிலபஸ். மொத்தம் 16 கண்டென்ட்டு. இது 2 வருஷ கோர்ஸ். இது ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே, ஒரு தனித்துவமான கோர்ஸ் இது. 2 வருஷ கோர்ஸ் இது. ஆனால் உங்களுக்கு சிலபஸாக கொடுத்து உங்களை திங்க் பண்ண வைக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பேஜில் அதை கொடுத்துட்டேன் நான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் விரும்பினால் இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அட்டன் பண்ணலாம். மேலே என்னுடைய சப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலாக டீச்சர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். 3 டீச்சர்ஸ் 3 நாள் வராங்க. டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, வெனஸ்டே மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். அதிலிருந்து ஒரு கண்டென்ட் மாத்திரம் இன்றைக்கு நான் 2 செஷனாக பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்னால் இந்த ஃபஸ்ட்டு செஷனில் சிலபஸை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சிலபஸை கொஞ்சம் யாராவது ஒருத்தர் டக்குன்னு கடகடன்னு வாசிங்க, நான் சொல்லும்போது மட்டும் நிறுத்துங்க. சிலபஸ் ரிலீஜியன் வர்சஸ் கிங்டம், மத ரீதியான ஊழியமும் தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தத்தின்படியான வல்லமையான வெற்றிகரமான நோக்கம் மிகுந்த ஊழியமும். 2 விதமான ஊழியம், ஒன்று மத ரீதியான ஊழியம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தத்தின் அடிப்படையிலான வல்லமையான அற்புதமான வெற்றிகரமான ஊழியம். இந்த வித்தியாசத்தை அறியாது தான் ஒரு ஊழியம் செய்த திருப்தி இல்லாமல் இருக்கிறது. நிறைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் என்ன இல்லை, திருப்தி கிடையாது. திருப்தி பட்டீங்களா அப்படின்னா திருப்தி இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய ஊழியத்தில் வல்லமை, அபிஷேகம், வரங்கள் இவைகள் நிரம்பின ஊழியமாய், வெற்றிகரமான உணர்வு நிறைந்த ஊழியமாய் இல்லை. அதாவது ஊழியம் செய்கிறோம், அதில் ரொம்ப திருப்தியாக இருக்கிறோம், சந்தோஷப்படுறோம், ஆனால் வெற்றிகரமான ஊழியமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னா இந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நீங்கள் செய்கிற எந்த ஒரு சிறு காரியத்திலும் ஒரு வெற்றிகரமான உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றுமே நடக்கலைனாலும் உணர்வை பெற்றுக்கொள்ள முடியும், வெற்றிகரமான உணர்வு. ஒன்றுமே வரலைனாலும் வெற்றிகரமான உணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். பல ஆண்டுகளாக ஒரு 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 குறிப்பிட்ட அளவு கூட காணிக்க வராது, ஆனால் நான் வெற்றிகரமான உணர்வை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த வித்தியாசம் வெற்றிகரமான உணர்வை நமக்கு தரும். அதுதான் வெற்றிகரமான ஒரு ஊழியத்திற்கான அடுத்தடுத்த படிகளுக்கு நம்மை நடத்தி கொண்டு போய் சேர்க்கும். இந்த வித்தியாசம், எந்த வித்தியாசம்? மத ரீதியான ஊழியம், தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தத்தின் அடிப்படையிலான வல்லமையான வெற்றிகரமான ஊழியம். ஓகே, இந்த போதனையில் அடங்குகிற சத்தியங்கள் என்ன? மீட்பின் நோக்கத்திற்கென்று பிதாவாகிய தேவனுடைய பிரதான கட்டளையின் அடிப்படையிலான வெற்றிகரமான ஊழியத்தையும் சபையும் குறித்த இயேசுவின் புரிந்து கொள்ளுதல். டோட்டலாகவே இயேசு ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்தின் நிறைவேறுதலை குறித்து என்ன கான்செப்டில் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருந்தது, அதை நாம் இதில் பார்க்க முடியும். இரண்டாவது, இயேசுவையும் அவருடைய போதனை மற்றும் அவருடைய வாழ்க்கை முறையையும் சீசர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள். இயேசுனுடைய போதனை, இயேசுனுடைய வாழ்க்கை முறை, அவருடைய வல்லமையான செயல்கள், இவைகளை எல்லாம் சீசர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள். இயேசுனுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன, சீசர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள். ஓகே, மூன்றாவது, ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியம் வெளிப்படுத்துகிற, பிரதிபலிக்கிற அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலும் வெளிப்பாடும், அதற்கான அர்ப்பணிப்பும் என்ன பாருங்க. இயேசுடைய புரிந்து கொள்ளுதல், சீசருடைய புரிந்து கொள்ளுதல் சேம். இயேசு என்ன பண்ணாரோ டிட்டோ அப்படியே அவங்க ஆதி அப்போஸ்தலர்கள் செயல்பாட்டில் கொண்டு வராங்க. அப்போ அவங்க எப்படி புரிந்து கொண்டார்கள், அவரோடு இருக்கும்போது என்ன புரிந்து கொள்ளுதல் இருந்தாங்க, அதுக்கப்புறமா என்ன விலகிக்கிட்டாங்க, எப்படி இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சது.
இல்லையா? இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான சத்தியம். ஏன் இன்னைக்கு ப்ரெசென்ட்ல இல்லை? இன்னைக்கு ப்ரெசென்ட்ல இல்லைன்றதுக்கு 1000 காரணங்கள் சொல்கிறாங்க. இல்லைங்க, அந்த காலமே முடிஞ்சிருச்சுன்றாங்க. இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஒரு வசனத்தை வச்சே சொன்னாங்க, நான் பகற்காலம் இருக்கு மட்டும் கிரியை செய்கிறேன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. கான்டெக்ட்ல என்ன சொல்கிறாருன்னே தெரியல. அப்படி சொன்னாங்களா? நான் கூட பெருசாக நம்பினேன் நான். அப்புறம் பார்த்தா எத்தனையோ செத்து போனவங்களாம் உயிரோடு எழுப்பிட்டுலாம் இருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு விதமான தவறான புரிந்து கொள்ளுதல் திணிக்கப்பட்டு விட்டது. நாம் அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம இந்த கையால் ஆகாததுக்கு இந்த ஆட தெரியாத ஆள் தெரு கோணன்னு சொன்னானா, இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க இல்லையா? பட் கிடையவே கிடையாது. இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். இன்றைக்கும் சாத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கும் அது நடக்க முடியுமா? நிச்சயமா நடக்க முடியும். அப்போ அவர்களுடைய அந்த புரிந்து கொள்ளுதல் என்ன, அந்த வெளிப்பாடு என்ன, அந்த அர்ப்பணிப்பு என்ன, அதுக்கு அவங்களுக்கு என்ன அர்ப்பணிப்பு இருந்தது, அர்ப்பணிப்பு என்ன, ரைட்? அதுக்கப்புறமாக பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றி இப்போது இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை ஊழிய பாதையில் எப்படி வெற்றிகரமாக நிறைவேற்றுவது? பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஒரு ஊழியக்காரனை பின்பற்றி இல்லை, ஏதோ டினாமினேஷனை பின்பற்றி இல்லை, இல்லை நம்முடைய ஹெட் பாஸ்டரை பின்பற்றி இல்லை, பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றி எப்படி நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தனித்துவமான நோக்கத்தை நிறைவேற்றுவது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை ஊழியம்னு போட்டிருக்கனால ஊழியம் மட்டும் நினைக்காதீங்க, வெற்றிகரமான வாழ்க்கை கூட அப்படிதான். ஆமென். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போங்க. கண்டென்ட் கிட்டத்தட்ட 16. யாராவது ஒருத்தர் வாசிங்க கடகடன்னு. ஒன்று வேதாகமம் குறித்த அடிப்படை புரிந்து கொள்ளுதல். கிங்டம் கான்செப்ட்ல டோட்டல் பைபிள் எப்படி விளங்கிக்கிறது? நான் 66 புத்தகத்தையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொண்டு வரேன். நான் 66 புக்கையும் கிங்டம் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொண்டு வரேன். அதுக்கு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் இதில் சில 8 அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் இதெல்லாம் இப்போ பேச போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பேச போகிறோம். அது உங்களுக்கு வச்சிருக்கிறேன் உள்ள. இதெல்லாம் ஒரு கண்டென்ட், ஒரு ஐடியாவுக்காக உங்கள் உள்ளத்தில் போட்டு போகிறதுக்காக. செகண்டு, கிறிஸ்து முதற்கொண்டு ஆதி அப்போஸ்தலருடைய வல்லமையான அசல் ஊழியத்தையும் இந்த கால ஊழியத்தையும் வேறு பிரித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் மத ரீதியான போக்கையும் தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படையிலான வாழ்க்கை முறையையும் குறித்து வேறு பிரித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். கிறிஸ்து முதற்கொண்டு ஆதி அப்போஸ்தலருடைய வல்லமையான அசல் ஊழியத்தையும் இந்த காலகட்டத்தினுடைய ஊழியத்தையும் வேறு பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மத ரீதியான போக்கையும் ராஜ்யத்தின் அடிப்படையிலான ஊழியத்தையும் குறித்து நாம் வேறு பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இல்லாத பட்சத்தில் அது வழங்காது. அப்போ நம்ம கேள்விக்குறியோடய ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம், கேள்விக்குறியோடய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்போம். ஆமென். தேர்ட், மூன்றாவது, இந்த வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டியதனுடைய 2 முக்கியமான காரணங்கள். ஓகே. 4வது, மதம் மக்களுடைய ஓர் தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான தேர்ந்தெடுப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரிலீஜியன் மக்களுடைய ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான தேர்ந்தெடுப்பு, மக்களுடைய தவறான தேர்ந்தெடுப்பு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் 4வது, தவறான புரிந்து கொள்வது எப்போதுமே ஆபத்தானது. ஏனென்றால் அது நம்மை தவறானவைகளை தேர்ந்தெடுக்க செய்து விடுகிறது. ஆமென். 5வது, மக்கள் ஏன் மதத்தை நாடுகிறார்கள்? இட்ஸ் a very very important question. மக்கள் ஏன் மதத்தை நாடுகிறார்கள்? மத ரீதியான ஊக்குவிப்பிற்கான அடிப்படை புரிந்து கொள்ளுதல் என்ன? மதம் எப்படி ஊக்குவிக்குது மதத்துக்குள்ள வருவதற்கு? இட்ஸ் a very very important question. மதம் எப்படி ஊக்குவிக்கிறது? மக்கள் மதத்தை ஏன் நாடுகிறார்கள்? சொல்ல முடியுமா? மக்கள் ஏன் மதத்தை நாடுகிறார்கள்? வெரி குட், வெரி குட். சில காரியங்களை பூசி மொழுகுறாங்க பாருங்க. ரிலீஜியன், ஏன் மக்கள் ரிலீஜியன் நாடுறாங்க தெரியுமா? யாராவது இங்க இருக்கிற ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனையை விவாதித்து யாராவது கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறீங்களா? ஆர்கியூமெண்ட் பண்ணி? இல்லை, யாருமே அப்படி வரல. எல்லாம் எப்படி வந்தோம்? வெரி குட். 1, எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நான் உள்ள வந்தேன். ஆமாவா இல்லையா? 2வது, வெரி குட், வியாதி நீங்குது, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுது. என்ன வியாதி கிட்ட போயிட்டீங்க? நேராக நம்ம ஆளுகள் எங்க கொடுத்து ஆரம்பிச்சாங்க? வியாதியில சுகம் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. சோப்பு சால்வேஷன் நாங்க. ஆமாவா இல்லையா? நம்ம வெட்கப்படுற சொல்றேன். என்ன சார் சோப்பு சால்வேஷன் நாங்க. இதான் சால்வேஷன் ஆர்மியினுடைய பிரின்சிபிள். போனவொன்னே அவனுக்கு வயிற்ற நிரப்பு, சூப்பு கொடுத்து. 2வது, சோப்பு கொடு, அவனை குளிக்க வை, பேஸ்ட் கொடு, அவனை பல்வழக்க சொல்லு. 3வது, சால்வேஷனை பேசுனாங்க.
அதனாலேயே நாம் எல்லாரும் உள்ள வந்தோம். நாம் எல்லாரும் மீன்ஸ் நம்ம இல்லை, நம்ம முன்னோர்கள் அப்படிதான் உள்ள வந்தாங்க. ஆமென். தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு ஏன் சால்வேஷன் வேணும்? எனக்கு ஏன் ரட்சிப்பு வேணும்? நான் யாரு? நான் என்ன பாவி? எப்படி பாவி? எனக்கு எதுக்கு இயேசு வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டு யாரும் உள்ள வந்தவங்க கிடையாது. யாரும் ஆர்கியூ பண்ணி உள்ள வந்தவங்க கிடையாது. சில இப்படிப்பட்ட காரியங்கள் வேற ஏதாவது போனா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இல்ல நல்ல காரியங்கள் நடக்கும், அல்லது நம்ம இதை மட்டும் வச்சுக்காதீங்க. டோட்டல் ரிலிஜனை எடுத்து யோசித்து பாருங்க. டோட்டல் ரிலிஜன் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கல்லறை கிடைக்கும், அப்புறம் சோப்பு சால்வேஷன், வேற அரிசி பருப்பு கொடுப்பாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. ரிலீஜியன் எப்படி, ஏன் மக்கள் மதத்தை நாடுகிறார்கள்? நாங்கள் நல்ல இன்னைக்கு ஒரு சில பாயிண்ட்ல ரொம்ப அற்புதமான சில காரியங்களை புரிஞ்சுக்க போறீங்க. ஆமென். ஏன் மக்கள் மதத்தை நாடுகிறார்கள்? வேற உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. இந்த இங்கேயே நம்ம ஸ்டக் ஆகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, ஏன் மக்கள் மதத்தை நாடுகிறார்கள்? அதர் ரிலீஜனை கூட சொல்லுங்க. ஏன் மக்கள் மதத்தை நாடுகிறார்கள்? தேவைகள் சந்திக்கப்படுது. வெரி குட், தேவைகள் சந்திக்கப்படுது. அதனால அப்புறம் மற்ற மதங்கள்ல வந்து சனி விலகுது அப்படின்னா, ஆமாம், மற்ற மதங்களில் வந்து இந்த குறி, இந்த மாந்திரீகம், இந்த சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல அது மட்டும் இல்லாமல் வேற இன்னும் சொல்ல போனா மதம் இயற்கையாகவே மக்களை பயமுறுத்துது. இயற்கையாகவே பயமுறுத்துது. மக்கள் அதுக்காகவா நாடுறாங்க? சமுதாய விழிப்புணர்வுக்காகவா? மூட நம்பிக்கைகள் மதத்தில் இருக்குது. அந்த மூட நம்பிக்கைகள் நிமித்தமே மக்கள் உள்ள வந்துடுறாங்க. வெரி குட், அது அப்படி சொல்லலாம் இல்லையா? மூட நம்பிக்கைகள் நிமித்தமாக மக்கள் உள்ள வந்துடுறாங்க. ஆமாவா இல்லையா? நான் நேற்றைக்கு இப்படி யோசித்து பார்த்தேன். இந்த செய்தி கொடுக்குறதுக்கு நான் என்ன நினச்சேன் தெரியுமா? இப்படி ஒரு 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 டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா, இப்போ ஏனோக்கு சகோதரனை முழுசாக பட்டை போட்டு, அவர் நல்ல கழுத்தில் நல்ல பெரிய பெரிய கொட்டைகளை போட்டு சாமியார் மாதிரி ஆக்கி, சிரிக்கிறீங்க எப்படி இப்படி யோசித்து பார்க்குறீங்க? பூநூல் போட்டு, வேற இந்த இது சாமியார் வேஷம் போட்டு, அந்த அந்த இதென்ன காவி வஸ்திரம் உடுத்தி நல்ல பயங்கரமான ஒரு சாமியாரை ஆக்கி, உங்களை ஒரு மதவாதியை ஆக்கி இங்கே கொண்டு வந்து ஒவ்வொன்றா அவரிடத்திலிருந்து எடுத்து விட்டால் ஒரு சராசரி மனுஷனாக எப்படி அழகாக இருப்பாரோ அப்படி காமிக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா இன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள், மக்கள் அவர்களுடைய பேச்சின் மூலமாக, நடவடிக்கைகள் மூலமாக, செயல்பாடுகள் மூலமாக they reflect அவர்களுடைய மதம் என்ன என்பதை அவர்கள் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மனிதனாவான் அவன். ஜான் மேக்ஸ்வெல்ன்ற ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவ ஆசிரியர் சொல்றாரு, முதலாவது நீ மனிதனாயிரு, அப்புறம் நீ நீதிமானாயிருன்றார். மேல புக் இருக்கு, நானா சொல்லல. முதலாவது நீ எப்படி இரு? மனிதனாயிரு, அதுக்கப்புறமா என்னரு? நீதிமானாயிரு. நம்ம ஆள்கள் நீதிமானா இருப்பதுல தான் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. யாரா இல்ல? மனுஷனா இல்ல. முதல்ல மதவாதிகளாக இருக்கிறார்கள். மக்கள் மதத்தை நாடுவதற்கு நிறைய மூட நம்பிக்கைகள். அவங்க நரகத்தை குறித்த பயம் இல்லையா? பாதாளத்தை குறித்த பயம் இல்லை? அப்புறம் காசி இல்லை, நேற்றுக்கு சொன்னாங்களே சில பாவ கருமங்கள்ல, சரி, ஏகப்பட்ட காரியங்கள். மக்கள் மதத்தை ஏன் நாடுகிறார்கள்? மத ரீதியான ஊக்குவிப்பு எப்படி கிடைக்குது? இப்படியே சொல்லி காசியில் போய் முங்குனா பாவம் நிவர்த்தி ஆயிரும் சொல்ல, அப்போ மதத்தை மக்கள் நாடுகிறார்கள் இல்லையா? அப்போ நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகே, அடுத்தது மதம் என்றால் என்ன? மதம் எங்கே, யாரால் துவங்கப்பட்டது? மதம் உண்டானதனுடைய, மதம் கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய அடிப்படை காரணங்கள் என்ன? இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே தான் வந்து ரிலீஜியன் எப்படி ஸ்டார்ட் ஆனதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது மதத்தினுடைய ஆதாரமும் அதனுடைய தந்திரமான செயல்பாடும் என்ன? மதத்தினுடைய சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஓகே, எட்டாவது, உங்கள் நம்பிக்கையில் இருக்கிற மதத்தை இனம் கண்டுபிடியுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் நம்பிக்கைகளில் இருக்கிற மதம். அதில் நான் ப்ரேயரை கொண்டு வந்திருக்கேன், ஃபாஸ்டிங்கை கொண்டு வந்திருக்கேன், அதில் வந்து தான தர்மங்களை கொண்டு வந்திருக்கிறேன். மதத்தின் அடிப்படையில் அந்த செயல்பாடு இருக்கிறதா, அல்லது உங்கள் நம்பிக்கைகளில் இருக்கிற மதத்தை இனம் கண்டுபிடியுங்கள்?
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே, பின்னால பார்க்கலாம் அதெல்லாம். இவைகளின் மேல் உங்களுக்கு மத ரீதியான நம்பிக்கையா அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் மனப்பான்மையின் அடிப்படையிலான நம்பிக்கையா? ஓகே, 9வது, தேவனுடைய கற்பனைகளும் பிரமாணங்களும் மனுஷனுடைய தொடர்ச்சியான சம்பிரதாயங்களாய் சடங்காச்சாரங்களாய் மாறினதுதான் மதம் இன்று வரை உயிரோடு இருப்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. அது எப்படி? கற்பனைகளை மத ரீதியான சாஸ்திரங்களாக, சம்பிரதாயங்களாக, சடங்காச்சாரங்களாக மக்கள் மாற்றிவிட்டார்கள். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், சிஎஸ்ஐ ஆர்சிஐ போனீங்கன்னா நம்ம கிறிஸ்தவ சபைகளில் கூட எதெல்லாம் பாரம்பரியமாக வச்சுருக்காங்க தெரியுமா? எதெல்லாம் பாரம்பரியம்? ஒன்று, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவை முடி நாம் பரிசுத்தப்படுவோம், ராஜ்யம் வருவதாக கடன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? சாஸ்திரமாக, சம்பிரதாயமாக, சடங்காச்சாரமாக அது சொல்லப்பட்டு வருகிறது. இது அதுதான் சொன்னேன், உங்கள் நம்பிக்கைகள் இருக்கிற மதத்தை இனம் கண்டுபிடியுங்கள். மதமாக்கியாச்சு அதை. அதுக்கப்புறம் வேற வேற இதே மாதிரி நம்மாள்கள் செய்கிறது முடிஞ்ச உடனே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரின் முழு நாங்களாம் சொல்கிறதே கிடையாதுங்க. நாங்கள் சொல்கிறது இல்லை. எப்போ சொல்கிறோம் தெரியுமா? முதல்ல சொல்லிடுவோம், என் ஆத்மாவை கர்த்தரை. என்ன அர்த்தம் அது? என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரலை மறவாதேன்னு பேக் எடுத்துட்டு போய் செருப்பு போட்டு வீட்டுக்கு போகிறதா? மறவாதே எண்ணி பார்னு பாட்டு ஆரம்பிக்கணும். ஹலோ, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் சொல்ல புரியுதா இல்லையா? சகல உபகாரங்களையும் மறவாதே எண்ணிப்பார் அப்படின்னு தான் பாட்ட ஆரம்பிக்கணும். ஆராதனை துவங்கணும். நம்மள்கள் ஆராதனை முடிவுக்கு அது ஒரு என்னது, பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி போட்டு முடிச்சு செருப்பை மாட்டிட்டு போனா எப்படி ஆராதனை வரும்? கிடையாது. இதெல்லாம் மதமாக பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது. சாஸ்திரமாக, சம்பிரதாயமாக இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்படிதான் பண்ணணும்னு, இப்படிதான் பண்ணணும் அவசியம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் ரிலீஜியன் பேஸ்டு, இதெல்லாம் ரிலீஜியன் பேஸ்டு திணிக்கப்பட்டிருக்குது. ஆமென். அடுத்தது அப்படி பாருங்க. அடுத்தது, கிறிஸ்து முழு மனுவர்க்கத்தையும், கிறிஸ்து முழு மனுவர்க்கத்தையும் வாசிங்க யாராவது ஒருத்தர். கிறிஸ்து முழு மனுவர்க்கத்தையும் மற்ற எல்லா மதங்களில் இருந்தும் விடுதலை ஆக்கி. செம்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். கிறிஸ்து முழு மனுவர்க்கத்தையும் மற்ற எல்லா மதத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி விட்டிருக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. மற்ற எல்லா மதத்திலிருந்தும் கிறிஸ்து மனுவர்க்கத்தை விடுதலை ஆக்கி விட்டார். இது மிகப்பெரிய செய்தி. கிறிஸ்தவர்களை விடுதலை ஆக்கலங்க, முழு மனுவர்க்கத்தையும் மற்ற எல்லா மத சடங்குகள் இருந்து விடுதலை ஆக்கிவிட. இந்த அடிப்படை தான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தின் பேஸ். ஹல்லேலூயா. மற்ற எல்லா மனுவர்க்கத்தையும் விடுதலை ஆக்கி விட்டார். எல்லா மதத்தில் இருக்கிறவர்களையும் விடுதலை ஆக்கி விட்டார். அங்க இருக்கிற சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், அங்க இருக்கிற சடங்காச்சாரங்கள், அங்க இருக்கிற சகல மாய்மால காரியங்களையும் ஒரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனும் எதையுமே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் சொல்றேன். நம்ம ஆட்கள் ரட்சிப்பிற்கென்று கிறிஸ்துவையும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று யூத மதத்தையும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ரட்சிப்பிற்கென்று கிறிஸ்து வேண்டும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று யூத மதம் வேண்டும். புரியல? இப்படி சொன்னா புரியும். நம்ம ஆட்களுக்கு ரட்சிப்பிற்கு கிறிஸ்து வேண்டும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று 10 கற்பனைகள் வேண்டும். இப்ப வழங்கிட்டு பார்த்தீங்களா? ஆமா. பழைய ஏற்பாடு வேண்டும். பழைய ஏற்பாடு யூத மதத்தினுடைய பழைய ஏற்பாடு. ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா யூத மதத்தை, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எபிரேயர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமாவா இல்லையா? தப்பா சொல்றேன்னா சரியா சொல்றேன்னா? ரொம்ப கரெக்டா சொல்றேன். ஆமாவா இல்லையா? ரட்சிப்புக்கு மட்டும் இயேசு வேணும், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யூத மதம் வேணும்ன்றாங்க. அதனாலதான் யூதர்கள் இன்னும் கிறிஸ்துக்குள்ள வர மாட்டேன்றாங்க. ஏன்னா நீங்க அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த மதத்துக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. அதுக்கடுத்து, செயல் அளவிலே, நடைமுறையிலே தோல்வி அடைந்திருக்கிற எதையும் செய்ய, எந்த ஒன்றையும் மாற்ற கையாளாகாது இருக்கிற மதம். மதத்தால் கையாளாகாது, எந்த ஒன்றையும் மாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த தோல்வியும் அது மாற்ற முடியாது. நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எந்த பிரச்சனைகளையும் அது மாற்ற முடியாது. ரிலீஜியனால முடியவே முடியாது.
அதனால தான் பாருங்கள், நான் இன்னைக்கு பேசுகிறது ரொம்ப சீரியஸான விஷயம். நான் உங்களுக்கு அங்கே வரும்போது நான் சொல்லிடுறேன். ஓகே, 12வது ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தர் வாசிங்க 12வது. தேவனை விட எல்லாருமே வாசிங்க. மதம் மதம் தேவனை விட வல்லமையானதல்ல, மனுஷனை விட வல்லமையானதல்ல. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இருக்கிறீங்களா? ரிலிஜியன் தேவனை விட வல்லமையானது இல்ல, உங்களை விட வல்லமையானது இல்ல. அதனாலதான் சொன்னாரு, ஓய்வு நாள் முக்கியமா மனுஷன் முக்கியமா? பாத்தீங்களா எங்க போய் எங்க டச் பண்றாரு பாருங்க. ஓய்வு நாள் முக்கியமா மனுஷன் முக்கியமா? ஆனா ஓய்வு நாளை யார் ஏற்படுத்தினா? தேவன். யாருக்காக ஏற்படுத்தினா? அப்ப நான் தான் முக்கியம். கைத்தட்டி வராம நீங்க தான் முக்கியம் கடவுளுக்கு. நீங்க அடிபட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் முக்கியம். ஓய்வு நாள் முக்கியம் இல்ல. கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது நம்முடைய நலனுக்காக, அவர் சொன்னது பின்பற்றுவதற்காக அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சிக்னல் இருக்கு, நீங்க நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மழை சோன்னு பெய்யுது, சிக்னல்ல நிக்கணும், நின்றுகிட்டே இருக்கிறோம், நனைஞ்சாலும் நின்றுகிட்டே இருக்கிறோம். பிரமாணம் நம்மளை நிறுத்தி வச்சிருக்குது. நான் சொல்றேன், ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துச்சுன்னா போதும், பிரமாணம் தூள் தூளாயிரும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமாவா இல்லையா? ஒரு ஆம்புலன்ஸ் ஆமென் பிரமாணத்தை ஒண்ணுமில்லாம பண்ணுது. போலீஸ்கார் விளையிறாரு, எப்பா நீங்க போங்கப்பா முதல்லன்ற. அப்ப யார் முக்கியம்? மதத்தை விட தேவன் பெரியவர், மதத்தை விட நீங்கள் நானும் பெரியவர்கள். நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர். ஆமென். மத கோட்பாடு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு. ஓகே, அடுத்தது வாசிங்க பார்ப்போம். சரி சார், மதமும் வேத ஒப்பனையும். ஓகே, அடுத்தது கிறிஸ்தவ, ரொம்ப முக்கியம், ரொம்ப புரிஞ்சு படிங்க. கிறிஸ்தவ சுவிசேஷத்தினுடைய, உபதேசத்தினுடைய அல்லது கிறிஸ்தவ பிரசங்கத்தினுடைய ஆதாரம் எங்கிருந்து வந்தது? இட்ஸ் a very very important question. ஒரு கிறிஸ்டியன் பிரீச்சிங் அதனுடைய சோர்ஸ் எங்கிருந்து வருது? ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிளா இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த சுவிசேஷத்தினுடைய, உபதேசத்தினுடைய ஆதாரம் எங்கிருந்து வந்தது? 10 அடிப்படை புரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் என்னுடைய சிலபஸில் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்கத்தினுடைய சோர்ஸ் எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய பிரசங்கத்தினுடைய, உபதேசத்தினுடைய, போதனைகளுடைய சோர்ஸ் எங்க இருந்தது? அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போட்டிருக்கேன் பாருங்க. 15வது பாருங்க. கிறிஸ்தவ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ சுவிசேஷத்தினுடைய, கிறிஸ்டியானிட்டி, அதாவது பேசிக்கா கிறிஸ்டியானிட்டியை பார்க்கணும். கிறிஸ்டியானிட்டியினுடைய அந்த காஸ்பலினுடைய சோர்ஸ் எங்கிருந்து வந்துச்சு? கிரைஸ்ட் பிரீச் பண்ண காஸ்பலினுடைய சோர்ஸ் எங்கிருந்து வந்துச்சு? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்டியானிட்டி பிரீச் பண்ற காஸ்பல் கிரைஸ்ட் பிரீச் பண்ண காஸ்பலா இல்லை. கிறிஸ்தவம் கிறிஸ்து பிரசங்கித்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. கிறிஸ்தவம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறது, கிறிஸ்து பிரசங்கித்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெரிய வித்தியாசம் இருக்குது. சுவிசேஷம் என்பது நானா, சுவிசேஷம் என்பது நான் பேசிக் கொண்டிருப்பதா? நற்செய்தி என்பது நானா, நற்செய்தி என்பது நான் பேசிக் கொண்டிருப்பதா? நான் பேசிக் கொண்டிருப்பதான் நற்செய்தி. ஆனா நீங்க போய் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் அல்ல, நான் என்ன கொண்டு வந்தேனோ அதுதான் நற்செய்தி. அவர் சொன்னாரு, பிதா சொன்னாரு ஏசாயாட்ட, அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும். கிங்டம் இஸ் த ஒன்லி காஸ்பல், நாட் கிரைஸ்ட். கிரைஸ்ட், அப்போ கிரைஸ்டுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாவே கிங்டம்னுடைய மனுவர்க்கத்தை மீட்பதற்கான ஒரு ப்ராசஸ். நீங்கள் நானும் பாடுபடுறோம். நம்முடைய பாடுகள் சுவிசேஷம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய பாடுகளா சுவிசேஷம்? நம்ம ஆட்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடியேன்னு ஒரு ஓட்ட சைக்கிளில் வந்தேன், கிழிஞ்ச பேண்ட்டோட வந்தேன் இல்லையா, என் முட்டி தேய நான் ஊழியம் செஞ்சேன், இதுதான் சுவிசேஷமாக போயிடுச்சு. என்னுடைய பாடுகள் நான் கொண்டு போகிறதுனுடைய அதுதான் வேல்யூ. இது ப்ராசஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவுடைய லைஃப் மீட்பின் நோக்கத்திற்கென்று பிதா வைத்திருந்த ஒரு ப்ராசஸ். ஹல்லேலூயா.
அதனால தான் உங்களுடைய பாடுகளும் என்னுடைய பாடுகளும் ஒரு மனுஷனை மீட்காது, ஒருவரையும் ரட்சிக்காது. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். இந்த கதையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. சைக்கிளில் போனீங்களா, பஸ்ஸில் போனீங்களா, நடந்து போனீங்களா, இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. கிழிஞ்ச பேண்ட்டை போட்டிருந்தீங்களா, இப்போ எப்படி இருக்கீங்க, அப்போ எப்படி இருக்கீங்க, இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லை காஸ்பல், இது இல்லை சுவிசேஷம். அதனால தான் இயேசு ஒருபோதும் தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து பேசவே இல்லை. தெரியுமா? பேசினார், ஆனா பேசவே இல்லை. பேசினது யார்கிட்ட பேசினார் தெரியுமா? சீசர் இடத்துல மாத்திரம் தான் சொன்னாரு. காஸ்பிள்னு போய் அதை சொல்லவே இல்லை. யோசித்து பாருங்க, காஸ்பிள்னு அதை சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் காஸ்பிள் அவர் அறிவிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன வாசனம்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். 12 சீசர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொன்னாரு, நீங்கள் போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முழு உலகத்துக்கும் பிரசங்கிங்கள். சுவிசேஷம் என்பது ஒரு நபர் அல்ல, சுவிசேஷம் என்பது ராஜ்யம் சம்பந்தப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் டீட்டெயிலா இது வந்து நம்ம இந்த நேரத்தில் ஃபுல்லாக விளக்க முடியாது. டீட்டெயிலாக படிக்கணும். அப்போனா தான் நம்முடைய மினிஸ்ட்ரி, நம்முடைய ஊழியம், ஈவன் நம்முடைய மினிஸ்ட்ரி இல்லை, நம்முடைய லைஃப் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுற லைஃபாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இயேசுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஊழியமாக சொல்லப்படுகிறது. அவர் ஊழியம் செய்தார் என்பதை விட ராஜ்யத்தின் பிரதிநிதியாக வாழ்ந்தார். அது ஊழியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையே பரலோக ராஜ்யம் எழுதுகிற ஒரு சுவிசேஷம் போல, ஒரு ஊழியம் போல அது எடுத்துக்கொள்கிறது வாழ்க்கையே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அதனால தான் இந்த ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம் என்ன காஸ்பலை ப்ரீச் பண்ணுறோம், அவர் என்ன காஸ்பலை ப்ரீச் பண்ணார். நாம் அவரையே பேச வரல, நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்னால. அவர் வந்து ஐ எம் நாட் அ ரூம், ஐ ஆம் அ ரூம்னு சொல்லலை, ஐ ஆம் அ டோர்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்படின்னா என்ன அர்த்தம்? டோர்னா நான் வாசல்னு சொன்னார், நானே ரூம்னு சொல்லலை. ஆமென். அப்படின்னா வாசல் என்பது எதுக்கு? அக்சஸ் பண்ணுறது. அக்சஸ் இல்லை, ரூம்லேயே நிறைய பேர் வாசல்லே நின்றுட்டு இருக்கிறாங்க, இன்னும் ரூமுக்கே வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இயேசு வரையிலும் இருக்கிறவர்கள் வாசல் கிட்டே இருக்கிறார்கள். எவன் ஒருவன் ராஜ்யத்துக்குள்ள வருகிறானோ அவன் தனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அறைக்குள்ளே அவன் வருகிறான். இதெல்லாம் மிகப்பெரிய வெளிப்பாடு, அட்வான்ஸ் தியாலஜி, மிகப்பெரிய வெளிச்சம். இதை பற்றி பேசுவதற்கு காலத்தையே செலவு பண்ணலாம். அவ்வளோ இதன் அடிப்படையில் முழு வேதாகமத்தையும் முழு வாழ்க்கை முறையும் கொண்டு வரலாம். கடைசியாக பாருங்க, அந்த அடுத்தது நம்முடைய சிலபஸில் இருக்கிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் எதை பற்றியது? சுவிசேஷத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இயேசு யார்? இயேசுவால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் எது? ராஜ்யத்தின் குடியுரிமையின் ஸ்லாக்கியத்தை உரிமை பாராட்டிக் கொள்ள திறவுகோள்கள் என்ன? கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். இதெல்லாம் அற்புதமான காரியங்களாக நாம் கேள்விப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட போதனை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும், நம்முடைய ஊழியமே மாறிவிடும், நம்முடைய மனப்பான்மை மாறிவிடும், நம்முடைய அணுகுமுறை மாறிவிடும், நம்முடைய சகலவற்றின் மேலேயும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் காணும். நம்முடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். நம்முடைய பொருளாதார காரியங்களில் பெரிய மாற்றங்களை காண முடியும். ஏன்னு சொன்னால், தேவன் நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற எந்த ஒன்றையும் நாம் இழக்கவே முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்குள் கொடுத்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஓகே, அடுத்த இந்த நோட்ஸ்குள்ளே போவோம். ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு ஆமாம் டீ சாப்பிட்டு வந்துடலாம். நம்மில் இரண்டாவதை நிலைநிறுத்தும்படிக்கு, செகண்ட் பேஜுக்கு போங்க. நம்மில் இரண்டாவதை நிலைநிறுத்தும்படிக்கு முதலாவது நமக்குள்ளும் வெளியேவும் நீக்கி போடப்பட்டது. இன்றைக்கு ஒரே ஒரு கண்டென்ட்டை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். நீக்கி போடப்பட்டது. முதலாவதுக்கும் இரண்டாவதற்கும் உள்ள 32 வித்தியாசங்கள், தனித்தன்மைகள். எபிரேயர் 10:9 வாசிங்க யாராவது ஒருத்தர். எபிரேயர் 10:9. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 10:9. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்தும்படிக்கு முதலாவதை
நீக்கி போடுகிறார். சொல்லுங்க, முதலாவதை நீக்கி போடுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இதோ உம்முடைய சித்தத்தின்படி வருகிறேன் சொல்லப்படுகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசுவை பற்றி தான் சொல்லப்படுது. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். அவருடைய சித்தத்தின்படி செய்ய வந்திருக்கிறார் இல்லையா? வருகிறேன். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, முதலாவதை நீக்கி போட இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார். முதலாவது என்பது என்னது? இரண்டாவது என்பது என்னது? முதலாவது என்பது ஓல்டு கவனன்ட், பழைய உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம். ஆமென். இரண்டாவது என்பது புதிய உடன்படிக்கை. பழசன் ஒன்று இருந்தா புதுசன் ஒன்று, புதிய உடன்படிக்கை இல்லையா? ஓகே, இது வந்து பிப்ளிக்கலா. நான் என்ன கேட்கிறேன், உங்களிடத்தில் இருக்கிற முதலாவது என்பது என்னது? நம்மிடத்தில் இருக்கிற இரண்டாவது என்பது என்னது? வெரி சிம்பிள். நம்முடைய கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் நம்மிடத்தில் இருக்கிற முதலாவது என்பது என்னது? வெரி குட். நம்மிடத்தில் இருக்கிற முதலாவது ஒரு ரிலீஜியன் இல்ல, ஒரு ரிலீஜியனுடைய அண்டர்ல நாம வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாக. இரண்டாவது என்பது என்னது? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை நிலைநிறுத்தும்படியாக அவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஈவன் ரிலிஜன் சொல்லும் பொழுது எந்த மதத்தையும் நீங்க எடுத்துக்கலாம், ஈவன் கிறிஸ்டியானிட்டியும் சேர்த்து எடுத்துக்கீங்க. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி அதாவது பூசி மொழுகுறாங்க, பூசி மொழுகுது கிறிஸ்டியானிட்டி. ஒரு வெளிப்படையான தாட் கிடையவே கிடையாது. ஒரு வெளிப்படையான ஒரு வெளிச்சம், வெளிப்பாடு கிடையவே கிடையாது. எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு ரிலிஜியன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குது, ஒரு மதம் ஒளிஞ்சிட்டு இருக்குது எல்லாவற்றுக்குள்ளும். ரொம்ப பிரமாதமாக பேசுகிறாங்க, ஆனால் உள்ள ஒரு ரிலீஜனை போர்வை பொத்தி உட்கார வச்சிருக்கிறாங்க. எடுத்து காமிக்க முடியும். ரைட். நடந்தது என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். நடந்தது என்ன? ஆதாம் பாவம் செய்ய போது ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பு, 2ஆம் அதிகாரத்தில் பிரமாணத்தை கொடுக்கிறார், 3ஆம் அதிகாரத்தில் மனுஷன் வீழ்ச்சி அடைந்து போகிறான் இல்லையா? வீழ்ச்சி அடைந்த உடனே பாவம் வெளிப்பட்ட போது அங்கேயே தேவ கிருபையும் வெளிப்பட்டு விட்டது. அங்கேயே சொல்யூஷனை கடவுள் ஏற்படுத்தி விட்டார் இல்லையா? 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அவன் பாவம் செஞ்ச உடனேயே அவர் வந்து சில காரியங்களை பேசிட்டு அவன் வந்து அத்தியிலையை தச்சுக்கிட்டான். அவர் அதை எடுத்து போட்டு அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து இல்லையா? அங்கே ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதனால தான் அப்போஸ்தலன் யோவான் எழுதும்போது சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டினார். தேவனுடைய ஆட்டுக்குட்டி இல்லையா? ஒரு ஆசாரியன் ஆட்டை கொண்டு வருவான். ஒரு யூதன், ஒரு விசுவாசி தனக்கென்று ஒரு பலி எடுத்துக்கொண்டு வருவார்கள். இப்பொழுது தேவனே தனக்காக ஒரு பலியை கொண்டு வருகிறார் இல்லையா? தேவன் பாவம் செய்யல, ஆனால் மனுஷன் செய்த பாவத்திற்கான ஒரு பரிகாரத்தை அவரே ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறார். இதெல்லாம் பெரிய நிலநாட்டமான காரியங்கள். அவரே ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறார். அதனாலதான் யோவான் சொல்றாரு, இது தேவனுடைய தேவாட்டுக்குட்டினா என்ன? தேவாட்டுக்குட்டினா என்ன? நம்ம நாட்டில் ஒரு போட்டோ வரைஞ்சிட்டாங்க. எப்படி? அவர் கையில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டாங்க. இல்லை, அது இல்லை ஆட்டுக்குட்டி. பிதா மனுவர்க்கம் செய்த பாவத்திற்காக பாவ நிவாரண பலியாக அவரே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பழுதற்ற ஆட்டுக்குட்டின்னு ரொம்ப அற்புதமான ரெவலேஷன் யோவான் சொல்கிறத நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அங்கே ஆட்டுக்குட்டி அடிக்கிறார், ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி அவனுக்கு அவர் உடுத்தி விடுகிறத நாம் பார்க்கிறோம் இல்லையா? அங்கே கிருபை வெளிப்பட்டு விட்டது. அங்கே நடந்தது என்ன? ஒரு 6 காரியம். இப்படி யோசித்து பாருங்க. ஒன்று வாசிங்க. ஒன்று நடந்தது என்ன? தேவன் அவன் பாவம் செய்த உடனேயே வாசிங்க டக்குன்னு. தேவன் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கும்படி, பாவ அறிக்கை செய்யும்படி அவகாசம் கொடுக்கவில்லை. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு தவறு நடந்த உடனேயே பாவ மன்னிப்பு கேட்கும்படிக்கு, பாவ அறிக்கை செய்யும்படிக்கு அவகாசம் கொடுக்கவே இல்லை. இப்போது அவன் விளைவுகளை அமலுக்கு கொண்டு வந்து அதை அனுபவித்து ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு அவன் தன்னைத்தானே ஒரு விளைவுக்குள்ள தன்னைத்தானே தள்ளி கொண்டான் இல்லையா? அங்கே அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினானா இல்லையா? மீறினான். அப்போது தேவன் சாகவில்லை. யார் செத்தா? அங்க வாசித்து பாருங்க. அப்போது அங்கே தேவன் சாகவில்லை, அவனே மரித்து போகும்படி விளைவை வருவித்துக் கொண்டான். அதனால் தேவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப முக்கியம். நமக்கு ஆபத்து வந்தா பிரச்சனை இல்லை, தேவனுக்கு ஆபத்து வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? தேவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவனே வருவிச்சுக்கிட்டான். ஆனா தேவன் அவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கவோ பாவ அறிக்கை செய்யவோ அவனுக்கு அவகாசம் கொடுக்கவே இல்லை. உடனே ஆட்டுக்குட்டி அடிச்சாரு. அதுதான் என்னுடைய பாயிண்ட்.
உடனே ஆட்டடிக்கிறாரு, உடனே நிவர்த்தி பண்றாரு. ஆமாவா இல்லையா? சரி, ரெண்டாவது பாருங்க, தேவன் அவனிடம் பலியை கொண்டு வர சொல்லி வற்புறுத்தவில்லை. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேவன் ஆதாமிடத்துல நீ செய்த பாவத்திற்காக போய் ஒரு பலி எடுத்துட்டு வான்னு அவனை வற்புறுத்தவில்லை. தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ஆமென். ரைட். அதை எப்படி சொல்லலாம்? ஏன்னு சொன்னா, இப்போது பாவத்தின் நிமித்தம் பூமியின் படைப்பின் மேலுள்ள தன்னுடைய அதிகாரத்தையும் உரிமையும் அவன் இழந்து நிற்கிறான். இப்போது அவனுடையது என்று ஒன்றுமே இல்லை, எல்லாமே தேவனுடையதா தான் இருக்குது. சொல்ல மாட்டேன்றீங்களே, எல்லாமே தேவனுடையதா தான் இருக்கு. அவனும் தேவனுடையவனா இருந்தான். இப்பொழுது அவன் பாவத்தின் நிமித்தமாக அவனுடையது என்பதை எல்லாம் அவன் இழந்து நிற்கிறான். இப்போ அவனுடையது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் அவனிடத்துல ஒரு பலியை கொண்டு வான்னு சொல்லி கேட்கவும் முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அவன்கிட்ட பலியை கொண்டு வான்னு வற்புறுத்தவும் இல்லை. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தேவன் அவனிடம் அதற்கென்று மனம் வருந்தி கடினமான பிரமாணங்களை கடைபிடிக்க அவனுக்கு முன்வைக்கவும் இல்லை. ஆமா, அதே அதிகாரத்தில் பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில். உடனே நீங்க கேட்கலாம், யாத்திராமத்தில் நீங்க போகாதீங்க. யாத்திராமத்துக்கு போனீங்கன்னால நீங்க வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், ஒரு எல்லையை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். அங்கெல்லாம் போகாதீங்க. ஆக்சுவலா நமக்கு பிரச்சனையே யாத்திராமம் தான். ஒரு என்னது ஓட்டி இருக்காரு, நமக்கு பிரச்சனையே யாத்திராகமும் என்னாகமும் உபாகமும் தான். ஏன்னு சொன்னா, பிரமாணம் வந்த உடனே நாம் ஆட்கள் பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இன்னைக்கு வாழணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னே பார்க்கல. ஐயா, 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பு, 2ஆம் அதிகாரத்தில் பிரமாணம், 3ஆம் அதிகாரத்தில் வீழ்ச்சி, 3ஆம் அதிகாரத்திலே தீர்வு, 3ஆம் அதிகாரத்திலே பலி, 3ஆம் அதிகாரத்திலே நிவர்த்தி, 3ஆம் அதிகாரத்திலே அவனை நீதிமானாக்கியாச்சு, 3ஆம் அதிகாரத்திலே மனுஷன் ரெடி ஆயிட்டான். இப்போ அவன்கிட்ட பிரமாணத்தை ஏற்கனவே பிரமாணத்தில் விழுந்துட்டான். இன்னும் அதிகமான பிரமாணங்களை எப்படி திணிப்பது? நான் சொல்ல புரியுதுங்களா? ஆண்டவர் அங்கே இன்னும் கொஞ்சம் கடினமான பிரமாணங்களை கொடுத்து அவனை வற்புறுத்தவில்லை. ஆமா இல்லையா? 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அப்படியா? ரைட்டு. நீ இன்னும் மேலே ஏறி வரணும்னா, இந்தா 4 1 கொடுத்தேன், இப்போ ஒரு 10 கொடுக்குறேன் நான் கொடுத்தாரு இல்லை. அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு, மனுஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. வாசிங்க கீழே. அதற்கு பதிலாக அவனை பாதுகாக்கவே முயற்சி எடுத்தார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? அவனை பாதுகாக்க முயற்சி எடுத்தார். அவனை உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு, ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டு அவனை வெளியே துரத்த வேண்டும் என்று துரத்தினார்னு தமிழ்ல இருக்குது. நான் இப்படி சொல்றேன், அவனை வெளியேற்றி அவனை பாதுகாக்க முயற்சி எடுத்தார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. அவர் தான் ஹீரோ, அவர் தான் எல்லாமே, அவர் தான் எல்லாமே. மனு வர்க்கத்தை பாதுகாக்க முயற்சி எடுத்தார். என்ன சொன்னா பாக்குறாரு, நிர்வாணியா இருக்கான்னு சொன்ன உடனே டக்குன்னு முடிவு பண்றாரு, இவன் அத்தியில போட்டுக்கிட்டு இருக்கான், இல்ல அது வந்து சருகாகி கீழே விழுந்துரும், அவன் மறுபடியும் அவனுடைய சுய நீதியினால ஒண்ணுமே பண்ண முடியாது, டக்குன்னு ஒரு ஆட்டை அடிப்போம். ஆட்டை அடிக்கிறதுக்கு அவரு கொஞ்சம் கூட தயங்கல. முதல் கொலை காயின் செய்யல, முதல் கொலையை தேவனே செய்தார். ஆமென். ஒரு ஆட்டை அடிக்க அவர் தயங்கவே இல்லை. பழுதற்ற ஆடு, குற்றமில்லாத ஆடு. மனுஷன் எவ்வளவு முக்கியமானவனாய் தேவன் கருதி இருந்தால் பாவமே செய்யாத ஒரு ஆட்டை அடிச்சிருப்பாரு. யோசித்து பாக்குறீங்களா? அதை அடிக்கிறதுக்கே உங்களுக்கு மனசு வருது. இன்னைக்கு பெருக்கிட்டே இருந்த ஒரு கம்பளி பூச்சி தான் தள்ளி விட்டோன்னு துடிக்குது. நான் சொன்னேன், ஒழுங்கா இங்கே நிற்காத, சாடிச்சாலும் அடிச்சிடும், ஒழுங்கா வெளியே போன்னு சொல்லி தள்ளி விட்டு கண்டுக்கானா விட்டேன். ஒரு பூச்சியை கொல்றதுக்கே நமக்கு மனசு வரல. சிருஷ்டிகர் தான் குழந்தை மாதிரி ஆடு, அதை கொல்றதுக்கு யோசிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அதை விட பெருசா மனுஷன் வந்து நிற்கிறான். ஐயோ, யாரை பெருசா பார்க்கறதுன்னு யோசிக்கிறார் கர்த்தர். யாரை பெருசா பார்க்க? என் மனுஷன் தான் முக்கியம், என் சாயல், என் ரூபம் தான் முக்கியம்னு சொல்லி கண்ணை மூடிட்டு ஒரே போட்டார். போட்டு உடனே இவனை வெளியேற்ற பார்க்கிறாரு. ஏன் வெளியேற்ற பார்க்கிறாரு? ஏன்னு சொன்னா, அடுத்து பிசாசு சாத்தான் என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்துவான். ஏன்னா அவன் ஏற்கனவே அவங்கள விலை பண்ணிட்டான். டக்குன்னு போய் இப்போ இதுக்கு தீர்வு இது கிடையாது, டக்குன்னு போய் அந்த கனியை பறிச்சு பூசி சாப்பிட்டுன்னு சொல்லி ஜீவ விருட்சத்தின் கனியை காமிச்சிருந்தான்னா இவங்க பறிச்சு சாப்பிட்டுருப்பாங்க.
ஆண்டவர் உடனே அவனை வெளியேற்ற முயற்சி எடுத்தார். வெளியேற்றினது துரத்தி விட்டதல்ல, அவனை பாதுகாக்க முயற்சி எடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாதுகாக்க முயற்சி. காரணம், அவனை சுற்றி இருக்கும் தேவனுடைய படைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. அவன் கெட்டு போயிட்டான். இப்போ அவனிடத்துல இருந்து தேவன் தன்னுடைய நல்லவைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவருக்கு அவசியமாயிருந்தது. ஏன்னா இவனால அதுவும் கெட்டு போயிடக்கூடாது, இவனும் கெட்டு போயிடக்கூடாது, அதுவும் கெட்டு போயிடக்கூடாது. வெளியேற்றலான்றத கத்த பார்க்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்னது? பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு அவகாசம் கொடுக்கல. ரெண்டாவது, பலியை கொண்டு வான்னு சொல்லல. மூணாவது, அதுக்குன்னு மனம் திரும்பி மனம் வருந்தி கடினமான பிரமாணங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லல. நாலாவது, தேவன் அவனிடம் எந்த நற்கிரைகளையும் செய்து அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து கொள் என்று சொல்லவில்லை. அப்போ ரிலீஜன்லாம் வருதா இங்க? நற்கிரிகளை செய்து பாவ நிவர்த்தி செய்து கொள்னு சொல்லவே இல்லை. இம்மிடியட் சொல்யூஷன் அவரே பார்த்துக்கிட்டாரு. இதான் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரே பார்த்துக்கிட்டாரு. அவனை போய் நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு வா, நீ ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வா, இல்லை அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வா, அதனால உனக்கு நான் விமோசனத்தை தரேன்னு சொல்லவே இல்லை. சரி, அஞ்சாவது ஏன்னு சொன்னா, நாலாவதுலேயே அடிப்படையிலே பொல்லாதவனாய் மாறி போகணும் இடத்துல நல்ல காரியங்களை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். ஏன்னு சொன்னா அடிப்படையில் அவன் பொல்லாதவனா மாறிட்டான். அவன் இருந்து எந்த நல்ல காரியத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு புத்தக ஆசிரியர் சொல்றாரு, எவ்வளவு சிறந்த நல்ல காரியத்தை ஒருவன் செய்ததாக சொன்னாலும் அதற்குள்ளே ஒரு சுயநலம் இருக்கும் அப்படின்ற, அதற்குள்ளே ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும்ன்ற. அது அப்படியே ஒரு சின்ன கடுகு போல ஒட்டிக்கிட்டு இருக்கும்ன்ற. ஓகே, அஞ்சாவது பாருங்க, அவன் பாவ மன்னிப்பை பெறும்படி அல்லது அவன் மீண்டும் தன்னுடைய நிலையை அடையும்படிக்கு அவனுக்கு முன்பாக தேவன் வேறு எந்த வித நிபந்தனையும் முன்வைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவரே அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக்கின் நிமித்தம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ரிலீஜன் இங்க கிடையவே கிடையாது. ரிலீஜன் எங்க இருக்குதுங்க? ரிலிஜன் இல்லவே இல்லை. ஆறாவது, ஆதாம் பாவம் செய்த போது தன்னுடைய நிர்வாணத்தை மூட மட்டுமே முயற்சித்தான். அதை தாண்டி இதிலிருந்து விடுபட வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதையெல்லாம் தேவனே பார்த்து கொண்டார். ரிலீஜியன் மூட மட்டும் செய்யும், ராஜ்யம் மட்டும் தான் நிவர்த்தி செய்யும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிலீஜியன் மூட தான் செய்யும். அவன் மூட மட்டும்தான் முயற்சி எடுக்க முடியும், அவனால் நிவர்த்தி செய்ய முடியாது. ஆமென். ஓகே, இன்னும் சில காரியங்களை மட்டும் பார்த்துடலாம். பிரமாணத்தை அப்புறம் பார்ப்போம். மதமும் தேவனுடைய எதிர்பார்ப்பும் சில அடிப்படை கோட்பாடுகள், இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். மதமும் தேவனுடைய எதிர்பார்ப்பும். யாராவது ஒருத்தர் வாசிங்க, டக்குன்னு யாராவது எழுந்து நின்று வாசிங்க, நல்லா உற்சாகமா. யாரு அண்ணன் வாசிங்க. தேவன் நம்மிடத்தில் அடிப்படை கோட்பாடு ஒண்ணு, தேவன் நம்மிடத்தில், எல்லாருமே சேர்ந்து வாசிங்க அண்ணா வாசிக்கும் போது, தேவன் நம்மிடத்தில் ஒரு மத ரீதியான நபரை எதிர்பார்க்கவில்லை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் நம்மிடத்தில் ஒரு மத ரீதியான நபரை எதிர்பார்க்கவில்லை. மத ரீதியான நபர், உங்களுக்கு ஒரு பிக்சர் முன்னால வரும் பாருங்க, நான் காமிக்கணும்னு நினைச்சேன், அந்த பிக்சரை காமிச்சு பாருங்க. தேவன் இப்படிப்பட்டவர்களை தனக்கு முன்பாக எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் சித்தத்தை அறிந்த ஒரு, அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா நான், ஒரு சித்தத்தை அறிந்த அறிவுபூர்வமான நபரையே அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் தேவன் மத ரீதியானவர் அல்ல, அவர் சர்வ ஞானமும் அறிவும் உள்ளவர். கைத்தட்டி ஆண்டவர் சொல்லுவோமா? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு மத ரீதியான நபரை எதிர்பார்க்கவில்லை. மதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பதில்லை. மதம் வேணா எதிர்பார்க்கும், டினாமினேஷன் வேணா எதிர்பார்க்கும். எங்கள் காலேஜில் ஒரு அடிப்படை சில காரியங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ வேற ஒரு காலேஜில் கூட டீச்சராக இருக்காங்க, நான் டீனாக இருக்கிறேன். அங்கே கண்டிப்பாக டைரக்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏன் சேவ் பண்ணலன்னு கேட்பார். ஷேவ் பண்ணியிருக்கணும். டைரக்டர் கேட்பார், ஏன் ஷேவ் பண்ணல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேவ் பண்ணுறோம் பண்ணல பிரச்சனை இல்லை. ஆமாம், ஷேவ் பிரச்சனை இல்லை, ஆமாவா இல்லையா? ஆனால் கண்டிப்பாக ஷேவ் பண்ணியிருக்கணும். டீச்சர்ஸு வரும்போது ஷேவ் பண்ணியா? நான் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க நீங்களே ஷேவ் பண்ணாமல் இருக்கிறீங்களே, எப்படி அவரை போய் பசங்களை போய் கேட்குறீங்க? ஆமாம், நான் ஷேவ் பண்ணுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் ஷேவ் பண்ணணுன்றது என்னுடைய ஒரு இது, அதுக்காக ஷேவ் பண்ணித்தான் ஆகணும்னா ரிலீஜியனை புகுத்துறீங்க. ஆமாவா இல்லையா?
தாடி பிரச்சனை இல்லைனாலும் அழகாக இருக்குது, வச்சுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்கள் ரிலீஜியன் ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டா விடக்கூடாது. அதை அதுதான் மேட்ரு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். நீங்கள் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு தான் போடணும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் வந்து நாங்கள் அகெயின்ஸ்ட் பண்ணுவோம். என்ன நான் சொல்கிறீங்க? ஆமாம், அங்கே தான் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீங்கள் ஷூவெல்லாம் போடலாமான்னா அப்போ தான் போடுவோம். இன்னும் 2 ஷூ கூட சேர்த்து ஏறி நின்றுக்குவோம் நாங்கள். நீங்கள் ரிலீஜியன் ஆக்க முயற்சி எடுக்காதீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்மிடத்தில் ஒரு மத ரீதியான நபரை எதிர்பார்க்கவில்லை, மத ரீதியான நபரை எதிர்பார்க்கவில்லை. இது ரொம்ப ஆழமா இறங்கணும். தேவன் நம்ம கிட்ட வந்து நாம இப்படித்தான் இருக்கணும் அவரை எதிர்பார்க்கவில்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சரி, ஏன் ரீசன் நான் சொல்றேன். ஏன்னா அவர் மத ரீதியானவர் அல்ல, அவர் அறிவுபூர்வமானவர், அவர் சர்வ ஞானி. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு அறிவுபூர்வமான நபரை எதிர்பார்க்கிறார். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஜேம்ஸ் இருக்கிறாரு, அவங்க சன் என்ன படிக்கிறாரு? 3rd இயர் படிக்கிறாரு. அவர் காலேஜுக்கு போகும்போது கிணி கிணி கிணின்னு ஒரு மணி எடுத்துக்கிட்டு ஒரு பட்டை போட்டுக்கிட்டு ஒரு இது ஒரு 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 வேதம் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல பூணூல் போட்டுக்கிட்டு ஒரு நல்ல இது என்னது அந்த அந்த இது காவி, நான் கரெக்டுண்ணே, காவி போட்டுக்கிட்டு அப்பா காலில் விழுந்து அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவர் அடுத்த வார்த்தை என்ன கேட்பாரு? திங்கக்கிழமை காலையில் என்ன கேட்பாரு? சாமி எங்கே போறீங்க? சாமி எங்கே போறீங்க? 3rd இயரில் எப்படி இருக்கும்? அவர் என்ன தெரியுமா உடனே அடுத்து யோசிப்பாரு? நான் என்ன தெரியுமா யோசிப்பேன்? இந்த பையனுக்கு பாடம் நடத்துகிற டீச்சர் யாரு? ஏன்னா அந்த ஆள் தான் தப்பு, இப்படி தான் வர சொல்கிறான் போல் இருக்கு. காலேஜில் இப்படி வந்தால் தான் ஏற்றுக்குவாங்க போல் இருக்கு. அப்பா பேசிக்கா அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு பிள்ளைகிட்ட? 3rd இயர்னு சொன்னால் என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? 3rd இயர்னா அந்த மெச்சூரிட்டி. ஆமென். இன்னும் சொல்ல போனால் அப்பாவுக்கே தெரியாது அவன் என்ன படிச்சுட்டு வரான்னு தெரியாது. ஆனால் அவனுடைய ஆக்டிவிட்டீஸில், அவனுடைய ஆட்டிடியூடில் அவன் படிச்சிருக்கான், என் மகன் படித்தவன் அப்படின்ற விதத்தில் அவர் மெச்சிக்கோளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவன் மணி அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தான்னா எப்படி இருக்கும் பாருங்க. தேவ சாயல், தேவ ரூபம் இப்போ மணி அடிச்சுக்கிட்டு அலையுது. கடவுள் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? ஒரு மதத்தவனை நான் எதிர்பார்க்கவில்லை, என்ன போல இருக்கிறவனை நான் எதிர்பார்க்கிறேன். அதனால தான் அவர் ரொம்ப யாரை பார்த்து மெச்சுக்கிட்டார் தெரியுமா? சாலமோனை பார்த்து மெச்சுக்கிட்டாரு. ஏன்னு சொன்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, ஆண்டவரே எனக்கு ஒரு பூணூல் கொடும், அல்லது ஆண்டவரே எனக்கு ஒரு ரிலிஜன் கொடும், ஆண்டவரே எனக்கு ஒரு மணி கொடும்னு கேட்கல. அவன் கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடும். வா, அவர் உள்ளத்தை தொட்டுட்டான் கரெக்டா. என்ன போல இருக்கானப்பா என் மகன்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களிடத்துல என்னிடத்திலும் தேவன் மத ரீதியான நபரை எதிர்பார்க்கவில்லை, அறிவுபூர்வமான நபரை எதிர்பார்க்கிறார். நம்மளை போலவே என் பையன், என் பொண்ணு, என் பிள்ளைகள், என் விசுவாசிகள் அறிவுபூர்வமானவர்களாக இருக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேனே ஒழிய அவர்களிடத்தில் வெள்ளச்சட்டை போட்டிங்களா, வெள்ளை பேண்ட் போட்டிங்களா, ஷூவை கழட்டி வச்சிங்களா, இதை நான் எதிர்பார்க்கவில்லை. அது பிரச்சனையே கிடையாது எனக்கு, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது சார். அவர் தான் எல்லாத்தையும் 3வது இடத்துல செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது, அவர் கொடுக்கறது எல்லாமே ஞானம், அறிவு, பிரமாணங்களுக்குள்ள அறிவு. நீதிமொழிகள் 1வது இடத்தை வாசித்து பாருங்க. விவேகம், புத்தி, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம உட்காந்துக்கிட்டு ஒரு மதத்தை டெவலப் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அறிவு இல்லை, வெளிப்பாடு இல்லை, ஞானம் இல்லை, ஆனால் மதம் மட்டும் அதிகமாக இருக்குது இல்லையா?